Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Haikyuu the Dumpster Battle மூவிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். அண்ட் ஆப்வியஸா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வாய்ஸ் ஓவருமே இதுதான். ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொன்னீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த மூவிக்குள்ள போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் கென்மா வந்துட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். யாமாமோட்டோ வந்து கென்மாவை எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா கென்மா இதுக்கெல்லாம் அசைற மாதிரியே இல்ல. எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கத்திட்டு போறான். கென்மா அப்படியே ஸ்டெப்ஸ்ல நடந்து வரும்போதே போன்ல மெசேஜ் வருது. யாருடான்னு பார்த்தா ஹினாட்டா தான். டே, நம்ம பல நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்துருச்சு, நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. யாரு நம்ம ஹினாட்டாவா அப்படின்ற மாதிரி கூறவும் கேட்கறான். அதுக்கு கென்மாவும் சொல்றான், இங்க பாரு, ஃபேஸ் டு ஃபேஸ் விளையாட போற ஆப்பனன்ட்டுக்கு இவ்வளவு சூப்பரா மெசேஜ் பண்ணிக்கிட்டு கிடக்குறான், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காம்ல அப்படின்னு சொல்றான். அவன் கண்டிப்பா உனைய பீட் பண்ணதான் போறான் பாரு அப்படின்ற மாதிரி கூறவும் சொல்றான். ஆப்வியஸா அவனுக்கு ஆசை அதான, டோர்னமெண்ட்ல வின் பண்ணணும் தானே எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படின்னு கென்மாவும் சொல்றான். நான் மேட்சை பத்தி சொல்லலடா, உனைய பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு கூற சொல்றான். இல்லப்பா எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி கென்மா விட்டுறான். ஆக்சுவலி ஹினாட்டாக்கு நெகமாவை பீட் பண்ணணும்ன்றதை விட கென்மாவை பீட் பண்ணணுன்றதுக்கான தான் அதிகம். அதைத்தான் அந்த இடத்துல கூற மென்ஷன் பண்றான். இந்த பக்கம் அப்படியே ஹினாட்டாவை காட்டுறாங்க. ஹினாட்டாக்கும் கென்மா ஒரு மெசேஜ் பண்ணிருப்பான், ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஒருவேளை கென்மா தோத்தா கூட இவ்வளவு ஃபீல் பண்ணலாம் மாட்டாம்ல அப்படின்ட்டு ஹினாட்டா சொல்லிக்கிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நான் அவனை கண்டிப்பா பீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். சோ எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த கேட் வெர்சஸ் க்ரோ பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே இப்ப ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. ஸ்டேடியத்துல நெகமோட்டோ கிட்ட நம்ம கண்ணாடி வந்து பேச வராரு. நாங்க உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் சார் அப்படின்னு கண்ணாடி சொல்ல, அப்படியே இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்க அப்படின்னு நெகமோட்டோ சொல்றாரு. இப்போ அப்படியே ரெண்டு டீமே ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட உள்ள இறங்குறாங்க. ரெண்டு டீமும் பொசிஷன் நின்னுகிட்டு இருக்கப்ப டிவில வந்துட்டு கோச்சுக்காய் காட்டுறாங்க. இத தாத்தா கோச்சுக்காய் வந்து டிவில பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் என்னோட பேரு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்க மத்த பேஷன்ஸ் அந்த நர்ஸ் கிட்ட எல்லாம் காட்டுறாரு. அடுத்து அப்படியே நெகமோட்டோவையும் காட்டுறாங்க. நம்ம கோச்சோட ரைவல் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்க எதுக்கு இந்த டோர்னமெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்கறான். என்னோட பேர் அந்த ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல இல்லனா என்ன, என்னோட ஸ்டூடெண்ட் அங்க ஒருத்தர் இருக்கான், அப்புறம் என்னோட பேர் வச்சிருக்க என்னோட பேரை ஒருத்தன் அங்க இருக்கான், அது போதும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம கோச்சுக்குமே இங்க இருந்து அவங்க தாத்தாவை பத்தி தான் நினைக்கிறாரு. இந்த ஒரு கேம் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், லெட்ஸ் என்ஜாய் தி கேம். மேட்சோட ஃபர்ஸ்ட் சர்வீஸே காகியாமா கையில தான் இருக்குது. காகியாமா செம்ம பவர்ஃபுல்லா சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல அவ்வளவு சாலிடான சர்வீஸ் கூட சூப்பரா ஒருத்தர் ரிசீவ் பண்ணி தரான். கென்மா வந்துட்டு பின்னாடி நம்ம லெவுக்கு செட் பண்றான். லெவ் அடிக்கிற குயிக் அட்டாக் என்னதான் பிளாக் லெவல்னாலும் பின்னாடி நிஷினோ அதை ரிசீவ் பண்ணி தந்துறான். அந்த பால காகியாமா ஆசைக்கு செட் பண்ண, ஆசை செம்ம பவர்ஃபுல்லா பேக் ரோல இருந்து அடிக்கணும். இருந்தாலும் அவங்க லிப்ரோ செம்ம சூப்பரா ரிசீவ் பண்றாச்சா, என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அந்த பால ஃபர்ஸ்ட் டச்லயே உள்ள வர நிஷினோ அதை ஈஸியா ரிசீவ் பண்ணி தரான். எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டனாகா கத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்து காகியாமாவும் அவனுக்கே செட் பண்ண, இன்னைக்கு என்னோட அட்டாக்கிங்ல எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். இருந்தாலும் யாமாமோட்டோ அட்டாக் லைனுக்குள்ள கூட அவ்வளவு சூப்பரா உட்கார்ந்து ரிசீவ் பண்றான். அப்படியே கரெக்டா நெட்டுக்கு மேல ஹைட்டா போய்கிட்டு இருக்குது. லெவ் ஹைட்டாட்டா ரெண்டு பேருமே அவங்க ட்ரை பண்றாங்க. லெவ் அப்படியே உள்ள அமுக்கி விட்டுறான். அந்த டைச்சி அப்படியே தடுத்த மாதிரி ரிசீவ் பண்றான். டைச்சி ரிசீவ் பண்ண மறு செகண்ட் ஹினாட்டா அப்படியே சல்லுன்னு அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறான். காயமா அவ்வளவு தூரத்துல இருந்து அக்யூரேட்டா செட் பண்ண டப்புன்னு கட்டாய ஒரு பிளாஷ்பேக். ஆல்ரெடி கென்மா வந்து ஹினாட்டா கிட்ட சொல்லிருப்பாளையா, உன் கூட எனக்கு லார ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, ஆனா உன் கூட நான் ஒரு ரியல் மேட்ச் விளையாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அது அங்கேயே முடிஞ்சு போகணும், அந்த மாதிரி ஒரு மேட்ச் உங்க கூட விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கென்மா சொல்லியிருப்பான் ஹினாட்டாவை பார்த்து. இப்போ அந்த குயிக் அட்டாக் செம்ம சூப்பரா ஹினாட்டா கென்மா கையிலேயே வச்சு வெளியே தெறிக்க விடுறான். ஹினாட்டா அடிச்சுட்டு அப்படியே செம்மையா சிரிச்சுக்கிட்டே, வாடா நீ சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கான். கென்மாவும் இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அடுத்த பால் ரெடி ஆகிட்டு இருக்கப்ப திடீர்னு நெகமோ டீமுமே அப்படியே சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு வராங்க. என்னதான் சிங்க்ரனைஸ்ட் அட்டாக் இருந்தாலும் சூக்கி கிட்ட வேலை செய்யாது பராஜா அப்படின்ற மாதிரி கென்மா செட் பண்ற போல கரெக்டா சூக்கி அங்கிட்டு போயிடுறான். அவன் கையில பட்டு பால் அப்படியே ரொம்ப ஸ்லோ ஆகுது. அந்த பால் அப்படியே ஹினாட்டா ரிசீவ் பண்ண, இப்ப கராசுனோ டீம் சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு போறாங்க. அந்த பால் காகியாமா பின்னாடி செட் பண்ண, டே சிசியப்ல நீயே இப்பெல்லாம் பண்றப்ப உனக்கு சொல்லி கொடுத்த குருடா நானே அப்படின்னு சொல்லிட்டு கூற கரெக்டா போய் டைச்சியை பொத்தி போட்டுறான். அப்படியே போய்கிட்டு இருக்கப்ப பாயிண்ட் அப்படியே 7-7ன்னு சொல்லி நிக்குது. இப்போ லெவ் சர்வீஸ் பண்றான். அந்த பால் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல டேப்ல பட்டு உள்ள விழுந்துருச்சு. அதை அப்படியே கஷ்டப்பட்டு ஹினாட்டா ரிசீவ் பண்ண, காயம் வந்து அந்த பக்கம் டைச்சிக்கு செட் பண்றான். ரைட்ல ரெண்டு பேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டைச்சி கட் பண்ணி லெவ் கையில அடிக்கிறான். லெவ் எப்படியோ தட்டு மாதிரி அதே ரிசீவ் பண்றான். அந்த பால் அப்படியே நெட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்கப்ப ஹினாட்டா அமைக்கலாம்னு சொல்லி பாக்குறான். ஆனா கூற ஒத்தகைய விட்டு உள்ள அமைக்கி விட்டுறான். அந்த இடத்துல காயம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டச் அவன் எடுக்க, செகண்ட் டச்சுக்கு நிஷினோ அப்படியே பேக் ரோல இருந்து ஜம்ப் பண்ணி வந்து செட் பண்ண, ஆசைக்கு தேர்ட் டச் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அப்படியே நம்ம ஒரு வாட்டி மீட் பண்றப்ப நீ பெட்டரா கிட்டே போய்கிட்டு இருக்கேடா அப்படின்னு நெகமோட லிப்ரோ நிஷினோவை பார்த்து சொல்றான். நிஷினோவும் அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். இப்போ நெகமோ 8 கராசுனோ 9ன்னு சொல்லி இருக்குது. அடுத்து ஒரு ரேலி என்னன்னா ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்குது. இவங்க அடிக்க அவங்க எடுக்க, அவங்க அடிக்க இவங்க எடுக்க, ரெண்டு பக்கம் ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்குது. கூரோ மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இவங்க கண்டிப்பா முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த பால ஃபைனலி ஆசை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி முடிக்கிறான். அடுத்து சூக்கி உள்ள இறங்க போகும்போது சூவரா அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். டே கூரோ கிட்ட தோத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்திக்கிட்டு இருக்கான். இவன் எப்பவும் போல எவ்வளவு ஃபயர்டா இருக்கான அப்படின்னு கூறவும் சொல்றான். என்னால அவனை வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சூக்கி ஒரே செகண்ட்ல சூவரா இவ்வளவு நேரம் மோட்டிவேட் பண்ணத புஷ்பானமாக்கி விட்டான். என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கவங்களெல்லாம் நான் டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சதே இல்ல. சோ கண்டிப்பா என்னால உன்னையெல்லாம் பீட் பண்ணவே முடியாது கூரோ அப்படின்ட்டு சூக்கி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். ஆனா அதுக்கு நான் சரியான ஆளு கிடையாது, இவன் இருக்கான் பாரு, இவன் என்னையே மிஞ்சினவன், இவனால முடியும் அப்படின்ட்டு யாமகுச்சியை காட்டுறான். யாமகுச்சி ஓடி வந்து சூப்பரா ஒரு ஜம்ப் ஃப்ளோர் அடிக்க யாமாமோட்டோவால ரிசீவ் பண்ணவே முடியல. டைரக்டா ஒரு சர்வீஸ் ஏஸ் ஆகுது. அடுத்து யாமகுச்சி ஒரு சர்வீஸ் பண்ண, அவங்க லிப்ரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எங்க நெகமோ கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்டாக்கர் அதை ரிசீவ் பண்ணி தந்துடுறான். சூக்கி ஒரு பிளேயர் எந்த பக்கம் கரெக்டா மூவ் ஆகுறாங்கன்றத பார்த்துட்டு கரெக்டா அட்டாக்கர் தான் செட் பண்ணுவாங்க. அங்க பிளாக் ஏற போயிடுறான். கூரோ சொன்ன மாதிரி பாடியை ஸ்ட்ரைட்டா வச்சு கையை மட்டும் ஸ்ட்ரைட்டா உள்ள போட அப்படின்னு சொல்ல அதே மாதிரி பிளாக் அப் பிடிக்கிறான். இதை பார்த்துட்டு போகட்டோ ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிடுறான். டே அவன் ஒன் டீம் இல்லடா அப்படின்ற மாதிரி அக்காசி சொல்றான். இது எல்லாமே உன்னோட
கூரோட தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்கமோட லிப்ரோ கூரோவை போட்டு மிதிக்கிறான். டேய் நான் என்னடா பண்ணேன் சூக்கி பிளாக் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி கூரோ சொல்லிட்டு இருக்கான். சூக்கி கடந்த கொஞ்ச நாளா வாலிபால் உனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கூரோ கேக்குறான். அதுக்கு சூக்கியுமே நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும், இதெல்லாம் ரொம்பவே ரேர், நான் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்றது, அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். டேய் கேட்டுச்சாடா கென்மா பையலே, நீ இது மாதிரி தான் இருன்னு சொல்லிட்டு இருக்கேன், சூக்கி கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இந்த வாட்டி யாமகுச்சி அடிக்கிறதா அவங்க லிப்ரோ சூப்பரா அப்புறம் பாஸ் போட்டு தர அவங்க அட்டாக்கர் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ நெக்கமோ 9 கராசுனோ 12 சொல்லி இருக்குது. இப்போ யாமமோட்டோ ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல் ஒரு ஜம்ப் சர்வீஸ் பண்றான். அதை டனகா ரிசீவ் பண்ண ஃபர்ஸ்ட் வச்சு உள்ள நோக்கி போய்கிட்டு இருக்குது. காகமே எப்படியோ தட்டு மாதிரி ஒத்த கையில தூக்கி விட ஹினாட்டா அந்த பால் அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க லிப்ரோ விடாம அதை ரிசீவ் பண்றான். அந்த பாலுமே ரொம்ப நெட்ட நோக்கி போயிருது. ஆசை எப்படியோ அமைக்கி விட்டு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ ஹினாட்டா சர்வீஸ் பண்றான். அதை அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண கூரோ அடிக்கிறத இந்த பக்கம் டனகா ரிசீவ் பண்றான். அந்த பால காகமா இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு ஆசைக்கு தள்ளிடுறான். கூரோக்கெல்லாம் ஷாக்கா போயிருது. ஆசை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். கூரோவும் கால விட்டெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தான், பட் அது நெட்ட தாண்டல. அடுத்து ஒரு ரேலியில ஆசை மறுபடியும் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்போ பாயிண்ட் பார்த்தா நெக்கமோ 17 கராசுனோ 20 சொல்லி இருக்காங்க. அடுத்த சர்வீஸ் அவங்க டீம்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல ரிசீவ் பண்றாங்க. ஆனா ரொம்ப நெட்ட நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் காகமா அந்த பக்கம் லவ் ரெண்டு பேருமே தாவுறாங்க. லவ் என்னதான் ஹைட்டா இருந்தாலும் அவன் ரெண்டு கையை வச்சு அவ்வளவோ தள்ள ட்ரை பண்ணாலும் காகமா அவனோட ஸ்கில்ல வச்சு ஒத்த கையை வச்சு அங்கிட்டு தள்ளி விட்டுறான். அந்த பால யாமமோட்டோ விழுந்து ரிசீவ் பண்ண பால் ரொம்பவே தள்ளி போய்கிட்டு இருக்குது. கென்மா என்னன்னா அதிசயமா ரொம்ப ஃபாஸ்டா ஓடி போறான். ஓடி போய் அவனாட்டுக்கு அங்க இருந்து கரெக்டா சென்டர்ல லெவ்வுக்கு செட் பண்றான். லெவ் அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறான். கென்மா அவ்வளவு ஃபாஸ்டா செட் பண்ணது எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருந்தது. காகமாவும் கென்மா கிட்ட வந்துட்டு கென்மா நீ மூலா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கென்மாவும் சொல்றான். நீயுமே காகமா மாதிரி ஒரு நல்ல செட்டர் தாண்டா அப்படின்னு யாமமோட்டோ கென்மா முதுகுலே தட்டுறான். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ஸா பாக்குறப்ப எனக்கும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னு தோணுது அப்படின்னு கென்மா சொல்றான். இப்ப எல்லாமே முன்ன இருந்த மாதிரி இருக்க போறது இல்ல போலயே அப்படின்ற மாதிரி சுகாராவும் கென்மாவை பார்த்து சொல்றேன். ஹினாட்டாக்கு இப்பதான் கொஞ்சம் ஃபயர் அப் ஆகுது. இப்ப நெக்கமோ 20 கராசுனோ 21 சொல்லி இருக்காங்க. இப்போ கென்மா சர்வீஸ் அப்படியே முன்னாடி தூக்கி ஹினாட்டா அடிக்கிறான். ஹினாட்டாவை அதை சூப்பரா ரிசீவ் பண்ணிட்டு காகமா அப்படியே ஒரு பார்வை பாக்குறான். எதுவுமே சொல்ல மாட்டேன், செத்தாலும் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் நார்மலா செட் பண்றான். அந்த பால டனகா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். எனக்கு 3 பிளாக்கர் ஏறாங்களா, ரொம்பவே சூப்பரா இருக்கு, செம்ம ஜாலியா அப்படின்னு டனகா அவன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறான். டேய் ஒத்த பால் எடுத்தனால பெருசா எல்லாத்தையும் சாதிச்சு கிழிச்ச மாதிரி வந்து பார்வை ஏதாவது என்னை பாத்துக்கிட்டு இருந்தவனை கொலை பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி காகமா ஹினாட்டாவை மிரட்டுறான். இப்போ ரெண்டு டீமுமே மாறி மாறி பாயிண்ட் வாங்கிட்டே இருக்காங்க. ரெஃபரி கையை மட்டும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பக்கம் மாறி மாறி பாயிண்ட் போய்கிட்டே இருக்குது. கடைசியில பார்த்தா ரெண்டு டீமே 25-25 சொல்லி நிக்கிறாங்க. சூக்கி அடிக்கிற பால நெக்கமோ டீம்ல விடாம 3 டச் அப்படியே கஷ்டப்பட்டு உள்ள தள்ளி விடுறாங்க. இந்த பக்கம் காகமா ஃபர்ஸ்ட் டச் ரிசீவ் பண்றான். அந்த பால நிஷனோ ஆசைக்கு செட் பண்ண ஆசையை டனகா மாதிரி சூப்பரா ஒரு கிராஸ் ஷாட் அடிக்கிறான். இருந்தாலும் அவங்க லிப்ரோ அதை வேற லெவல்ல ரிசீவ் பண்றான். அந்த பால் அப்படியே நெட்ட நோக்கி போய்கிட்டு இருக்குது. ரெண்டு பிளாக்கர்ஸ் வந்துட்டாங்க. சோ கென்மாவால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கென்மா ஒத்த கையில அமுக்க வரான். திடீர்னு பார்த்தா அப்படியே ரெண்டு கையை வச்சு ஆட்சி மாதிரி இந்த செட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிடுறான். நம்ம பிளாக்கர்ஸ் கையை வச்சதுனால ஓவர் ரீச் ஆகி போச்சு. பாயிண்ட் நெக்கமோக்கு போயிடுச்சு. இப்போ நெக்கமோ டீம் செட் பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. நம்ம டீம் சிங்க்ரோனைஸ்ட் அட்டாக்கு வராங்க. காகமா ஆசைக்கு செட் பண்ண ஆசைக்கு இந்த வாட்டி அடிக்கிறது அவங்க டீம்ல விடாம எப்படியோ ரிசீவ் பண்றாங்க. அந்த பாலையும் நிஷனோ ரொம்ப ஈஸியா எடுத்துற மறுபடியும் சிங்க்ரோனைஸ்ட் அட்டாக்கு தான் வராங்க. டைச்சி இந்த வாட்டி அடிக்கிறா. அதை யாமமோட்டோ ரிசீவ் பண்றா. ஆனா அது நெட்ல வந்து மாட்டுது. நெட்ல இருந்து கீழே விழுகிறதுக்குள்ள எப்படியோ கூரோ கையை விட்டு அன்றாம் பாஸ் எடுத்து விட்டுறான். பின்னாடி கென்மா கைக்கு போகுது. அவனும் தேர்ட் டச் எப்படியா உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ்ல உள்ள தள்ளுறான். கராசுனோ டீம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கண்டிப்பா பாயிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்ரோனைஸ்ட் அட்டாக்கு மறுபடியும் ரெடி ஆகுறாங்க. அங்கதான் கென்மா வச்சாம்பார் ஆப்பு கராசுனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பு பயங்கரமா வச்சிருப்பான். அந்த பால் அப்படியே கிரவுண்ட்ல போய் ஹிட் ஆகும். ஒருத்தர் கூட அங்க இருக்க மாட்டாங்க. இதன் மூலமா நெக்கமோ டீம் ஃபர்ஸ்ட் செட்டை வின் பண்றாங்க. கென்மா இதை ஒரு இன்டென்ஷனா தான் பண்ணிருப்பான். தேர்ட் டச் சும்மா தான் உள்ளதல்வா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப அவன் கரெக்டா காகியாமா ஓடி வர இடத்துல இருந்து அந்த இடத்துல ஸ்பைக்கர்ஸே இல்ல, அந்த இடத்துல கேப் இருக்குன்றத நல்லா நோட் பண்ணிக்கிட்டு கரெக்டா அதே இடத்துல தள்ளி பாயிண்ட் அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டான். டைச்சிக்கும் டனகாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏன்னா அவங்க கிட்ட தான் பால் விழுந்தது இல்லையா, ரொம்பவே பைத்தியக்காரான மாதிரி ஆயிடுறாங்க. அந்த பக்கம் சைடு மாறும்போது கென்மா கூரோவை பார்த்துட்டு கராசுனோ டீம்ல இருக்க ஒருத்தனுமே இப்ப பாக்குறதுக்கு ஹினாட்டா மாதிரியே என் கண்ணுக்கு தெரியறான்டா அப்படின்னு சொல்றேன். கராசுனோ டீம் இப்ப ஃபுல் பிரஷர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுட்டோவும் சொல்றான். இப்ப ரெண்டு டீமே செகண்ட் செட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இப்ப நெக்கமோல இருந்தா சர்வீஸ் வருது. அந்த பால் ரொம்ப முன்னாடி வந்ததுனால வேற வழியே இல்ல, ஹினாட்டா கையில தான் இருக்கு. அவன் தான் ரிசீவ் பண்ணி ஆகணும். ஹினாட்டா தான் ரிசீவ் பண்றான். சூகாரா அப்பதான் நோட் பண்றான். இவங்க வேணுக்குனே தான் ஹினாட்டா கையில அடிக்கிறாங்களோ, ஹினாட்டா மூவ் பண்ண விடாம பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனாலுமே ஹினாட்டா அப்படியே எந்திரிச்சு மறுபடியும் அவ்வளவு தூரம் ஓடி போய் சூப்பர் ஃபாஸ்ட் அட்டாக் செம்மையா பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு லேண்டிங் கொடுக்குறான். எங்களோட குயிக் அட்டாக் இந்த மாதிரி மட்டும் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி நினைக்காத அப்படின்ற மாதிரி காகியமா கென்மாவை பார்த்து முறைக்கிறான். கென்மா திடீர்னு அப்படியே ஹினாட்டாவை கூப்பிட்டு ஹினாட்டா இதே மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்க கூட அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா இதை கேட்டோன்னே அப்படியே கென்மாவை பார்த்து பயந்துடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நெக்கமோ 6 கராசுனோ 7 சொல்லி இருக்காங்க. இப்ப அப்படியே ரேலியா கிட்ட இருக்க நிஷனோ ஒரு பால் ஈஸியா ரிசீவ் பண்ணி தர மறுபடியும் சிங்க்ரோனைஸ்ட் அட்டாக்கு வராங்க. டனகா அடிச்சு சூப்பரா ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். டனகா வந்துட்டு என்னடா இது எத்தனாவது செட்டா, 2வது செட் தான் ஆகுதா, என்னடா ஏதோ 5 செட் லேண்ட மாதிரி ஃபீலா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆசை வந்துட்டு அப்ப இது 5வது செட் இல்லையாடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் இப்பதான்டா செகண்ட் செட்டே லேண்டிட்டு இருக்கா, செம்ம ஜாலியா இருக்கு அப்படின்னு ஹினாட்டா மட்டும் தான் எக்ஸைட்டிங்கா இருக்கான். அந்த பக்கம் நெக்கமோ டீமே பயங்கர டயர்டா இருக்காங்க. என்னடா இவங்க எவ்வளவு வாட்டி தான் சிங்க்ரோனைஸ்ட் அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லெவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. டேய் அவங்க கராசுனோட அப்படின்ற மாதிரி அவங்க லிப்ரோவும் சொல்றான். இருந்தாலும் அவங்களுமே இப்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஸ்டாமினா அன்லிமிட்டட் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி கென்மா சொல்றான். இப்போ சூக்கி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல இருந்து லவ் அடிக்கிறது இந்த வாட்டி பிளாக்ல பட்டு பால் ஸ்லோ ஆகுது. இந்த பக்கம் லவ் அந்த பக்கம் ஹினாட்டா ரெண்டு பேரும் சம ஸ்பீடா ஓடி போறாங்க. ஹினாட்டாக்கு குயிக் அட்டாக் தான் வருது. ஹினாட்டாவுமே லவ்வோட கையை பார்த்துட்டு அவன் கையில வச்சு அடிக்கலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்றான். பட் அவன் கையில படாம பால் டைரக்டாவே அவுட்ல போய் விழுந்துருது. சோ நெக்கமோக்கு பாயிண்ட் போகுது. என்ன ஹினாட்டா என்னைய பார்த்து பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி லவ்வும் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்றான். ஃப்ரீயா விடுறா அப்படின்ற மாதிரி காகியமாவும் சொல்ல இல்லடா நீ அடுத்த பால போடுற நான் பாயிண்ட் வாங்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கோவப்படுறான். அடுத்த அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் பண்ற இப்போ முன்னாடி ஹினாட்டாக்கு தான் அடிக்க ட்ரை
ட்ரை பண்றாங்க. அது அந்த தாத்தா கோச்சுக்கை அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்குறாரு. ஆனாலுமே அந்த பால் நிசினியா ரிசீவ் பண்றான். சோ நிசினியா ரிசீவ் பண்றதுனால ஹினாட்டாவால அந்த பக்கம் ஓட முடியாது. அதனால ஹினாட்டா வந்துட்டு அடிக்க முடியல. இவங்க ஹினாட்டா அடிக்க கூடாது எப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பிளாக்ல பட்டு வர பால நிசினியா பின்னாடி போய் எடுத்து தர. இந்த வாட்டி காயமா அவ்வளவு தூரம் ஓடி போய் கஷ்டப்பட்டு ஹினாட்டாக்கு தான் மறுபடியும் செட் பண்றான். ஆனா இந்த வாட்டி ஹினாட்டாவை அப்படியே நின்னு ட்ரிபிள் பிளாக் பொத்தி போட்டுறாங்க. இப்போ நக்காமோ 13 கராசுனோ 15 சொல்லி இருக்குது. அப்பதான் கென்மா போன பாயிண்ட் இந்த ஹினாட்டா அவுட் அடிச்சப்ப டீம் பிளேயர்ஸ் எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லிருப்பா, அதை காட்டுறாங்க. அடுத்து கராசுனோ டீம் அட்டாக் பண்ண வரும்போது ஹினாட்டா ஃபாஸ்டா ஓடி வந்தனா நம்ம 3 பேருமே சேர்ந்து ஹினாட்டாவை மட்டும் பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருப்பா. அதே மாதிரி தான் இப்ப 3 பேருமே சேர்ந்து ஹினாட்டாக்கு தான் வரும்னு சொல்லிட்டு கரெக்டா பிளாக் பண்ணிட்டாங்க. லெவ் வந்துட்டு ஆமா கென்மா எப்படி கரெக்டா ஹினாட்டாக்கு தான் பால் செட் பண்ணுவான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறா. ஷோயோட அட்டாக்கிங் இன்னைக்கு ரொம்பவே கம்மியா தானே இருந்தது. ஆமா கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி லெவ் சொல்றான். ஹினாட்டாக்கு ஜம்ப் பண்றதா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவனை ஜம்ப் பண்ண விடாம பண்ணிட்டோம். சோ அடிக்க முடியலன்ற ஒரு இதே அவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு டிப்ரெஷனை கொண்டு வந்திருக்கும். அதனாலதான் ஹினாட்டா அந்த ஒரு பால் அவுட்டும் அடிச்சான். அது ஒரு செட்டரையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்களோட அட்டாக் ரொம்ப நேரம் மிஸ்டேக்ல இருக்க கூடாது. அவங்களை டக்குன்னு மாத்தணும்னு சொல்லி தான் எந்த ஒரு செட்டர் நினைப்பான். சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி கரெக்டா காகியமா ஹினாட்டாக் செட் பண்ணுவேன். அதே தான் நடந்தது அப்படின்னு சொல்றான். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு அட்டாக்கையுமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்மளால ரெடியூஸ் பண்ண மட்டும் தான் முடியும். ஃபர்ஸ்ட் அவனோட பாயிண்ட் அவனோட வழியையும் நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கென்மா வந்துட்டு ஹினாட்டாக்கு ஃபுல்லாவே அடைச்சு வச்சிட்டான். அவனோட அப்ரோச்சே அவனோட விங்ஸ் தான். அந்த விங்ஸே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹினாட்டாவை கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டுட்டான் இப்ப கென்மா. இப்போ நக்கமல இருந்து சர்வீஸ் வருது. மறுபடியும் ஹினாட்டா கையில தான் சர்வீஸ் வருது. ஹினாட்டா ரிசீவ் பண்ணி காகியமா தரான். ஹினாட்டா என்னதான் எடுத்து கொடுத்துட்டு அந்த பக்கம் ஃபாஸ்டா பண்ணாலும் காகியமா ஆசைக்கு செட் பண்ணி ஆசை அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். ரொம்ப நேரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி ஒரு டீகாய் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்மளோட பிளாக்கர்ஸ்க்கு அது இன்னுமே ஈஸியா இருக்கும். நம்ம என்னதான் ஹினாட்டாவை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணலனா கூட ஹினாட்டா இப்போதைக்கு எப்படியா ரிசீவிங்க கரெக்டா எடுக்கணும்ன்றது மட்டும் தான் அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கென்மா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஆசை அடிக்கிறது கூரை கையில பட்டு அப்படியே பேலம் வேறுது. என்னடா இது திடீர்னு இந்த பொடிப்பையிலோட பிரசன்ஸ் கோட்டுக்குள்ள இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூரை நினைக்கிறான். ஹினாட்டாவுமே ரொம்ப ஆஃப் ஆன மாதிரி அமைதியா இருக்கிறான். இப்ப கென்மா பால பின்னாடி பேக்ரவுண்ட்ல லெவுக்கு செட் பண்ண லெவுக்கு பிளாக்கே இல்ல அசால்ட்டா ஸ்ட்ரைட்ல அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இன்னொரு சர்வீஸ் அதே மாதிரி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே லெவ் அடிக்க இந்த வாட்டி பால் அவுட்ல போய் விழுந்துருது. சோ இப்ப நக்கமோ 16 கராசுனோ 18 சொல்லி இருக்காங்க. ஹினாட்டா ஒரு பாயிண்ட் கூட வாங்காம இப்படி பேக் ரோ போயிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் பிளேயரும் சொல்றாரு. ஹினாட்டா இப்ப சர்வீஸ் அடிக்கிறான். அந்த பால் அவங்க டீம்ல இருந்து அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுறாங்க. ஹினாட்டா வெளியே வந்துட்டு ரொம்பவே அமைதியா நிக்கிறான். அவன் இதுவரை கென்மா கிட்ட பேசின எல்லாத்தையுமே அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சு பார்க்கலாம். அவன் அப்படியே ஒரு மாதிரி அழுகுற மாதிரி போயிடுறான். யாரோ நிஷ்ணே வந்துட்டு ஹினாட்டா இப்ப நீ தான் உள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பி விடுறான். இப்ப அப்படியே சூக்கிக்கு பதிலா சுகாராவும் சர்வீஸ் அடிக்க மாட்டான். ரெண்டு டீமே 21-21 சொல்லி இருக்காங்க. இப்ப சுகாரா சர்வீஸ் பண்றான். அதை அவங்க டீம்ல ரிசீவ் பண்ண கென்மா வந்து லெவுக்கு செட் பண்றான். லெவ் அடிக்கிறத இந்த பக்கம் டைசி ரிசீவ் பண்றான். நம்ம பைலுக்கு ரெண்டு பேருமே டக்குன்னு அப்படியே செட்டர் ஸ்விட்ச் ஆகிக்கிறாங்க. சுகாரா வந்து பின்னாடி காகியமாக்கு செட் பண்ண காகியம் அடிக்கிறது எப்படியே கஷ்டப்பட்டு அவங்க ரிசீவ் பண்றாங்க. எப்படியே தட்டு மாதிரி தேட் டச் கென்மா உள்ள தள்ளி விடுவான்னு பார்த்தா முன்னாடி அப்படியே மெதுவா தள்ளி விட்டுறான். ஹினாட்டாவும் பின்னாடி வரும்னு சொல்லி இறங்கி போயிட்டா. ஆனா வேற வழியே இல்ல. இப்ப எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹினாட்டா எப்படியோ உளுந்து டைவ் அடிச்சு அதை எடுக்கிறான். ஹினாட்டா என்னதான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் திரும்ப எந்திரிச்சு முன்னாடி குயிக் அட்டாக்கு பண்ணலாம் தான் போறான். ஆனா காகியமா வந்துட்டு டனாகாக்கே செட் பண்ணிடுறான். இப்ப ஹினாட்டா இருக்கிறது எந்த வித யூஸ்மே அந்த டீம்ல கிடையாது அப்படின்ற மாதிரி கென்மா மனசுக்குள்ளே நினைக்கிறான். டனாகா அடிக்கிற பால் அவங்க டீம்ல ப்ரோ ரிசீவ் பண்றான். அது ஃபர்ஸ்ட் டச்ல உள்ள வருது. அந்த பால் சுகாரா ரிசீவ் பண்ணி தரான். இந்த வாட்டி ஹினாட்டா குயிக் அட்டாக் பண்ணனும்னு சொல்லிட்டு ஏற வரான். பட் அவன் கால் ரொம்ப வலிக்கி விட்டுருது கிரவுண்ட்ல. இப்போதைக்கு காகியமாக்கு ஹினாட்டா மேல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும் அப்படின்னு கென்மா நினைக்க காகியமா அந்த பக்கம் அட்டாக்கருக்கு செட் பண்றான். டனாகா அடிக்கிற பாலுமே நக்கமோ டீம் பிளாக் பண்ணிடுறாங்க. குரோவுமே கென்மாவை பார்த்து நினைக்கிறான் எல்லாமே இவன் பிளான் பண்ணபடி தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இருக்கப்ப ஹினாட்டாவை கஷ்டப்படுத்தினதுக்கு இவன் எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு கென்மாவை பாக்குறேன். கென்மாவுமே ஏத்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்கோட தான் இருக்கிறான். ஹினாட்டாவை நான் இப்ப யூஸ் பண்றது ரிஸ்கா? இப்போதைக்கு ஹினாட்டா கரெக்டா யூஸ் ஆவான், அவனை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி காகியமா மைண்டுக்குள்ள நிறையவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனாலுமே ஒரு செட்டரோட வேலை ஒரு அட்டாக்கருக்கு சுவரை திறந்து விடுறதுதான். சோ அதைத்தான் நான் பண்ணணும் அப்படின்னு காகியமா இப்ப முடிவு பண்றேன். நக்கமோக்கு சீர பண்ண வந்த 1-2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நம்பர் நான் இந்த டீம்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சரியா லாடவும் இல்ல, இவ்வளவு ஷார்ட்டா இருக்கான், அப்புறம் அவனை தூக்கி மெயின் டீம்ல போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். அவன் ஃபர்ஸ்ட் செட்ல ஏதோ கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா, ஆனா இப்ப அது கூட இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தனும் சொல்றான். கென்மாவும் ஹினாட்டாவும் 2 பேரும் மனசுக்குள்ளே அப்படியே பேசிக்கிறாங்க. கென்மா வந்துட்டு உனக்கு இது வலிக்குதா ஹினாட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறான். கென்மா வேணும்னே நீ பாலை ரிசீவ் பண்ண வைக்கிறான், என்னோட ஸ்கில்ஸ் அவன் யூஸ் பண்ண விடாம பண்றான் அப்படின்னு ஒரு பக்கம் ஹினாட்டா நினைக்கிறான். கென்மா வந்துட்டு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறான். எப்படி இப்ப பாலையும் ரிசீவ் பண்ணிட்டு அட்டாக்கிங்கையும் போய் ஃபாஸ்டா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹினாட்டா நிக்கிறான். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கதே அவனுக்கு அது ஒரு வருத்தத்தை தரும் அப்படின்ற மாதிரி கென்மா நினைக்கிறான். இப்பயும் நக்கமோல இருந்து சர்வீஸ் வருது. இந்த வாட்டி டேப்ல பட்டு ரொம்ப முன்னாடி ஒழுகுது. ஹினாட்டா வேற வழியே இல்ல, அப்படியே உளுந்து படுத்துறான். கென்மாவுமே மனசுக்குள்ளே நினைக்கிறான் கேம் ஓவர் அப்படின்ட்டு. ஆனா ஹினாட்டா அப்படியே தலையை தூக்கிக்கிட்டு இருந்தாலும் நான் ரிசீவ் பண்ணல அப்படின்னா யாராலையும் ஸ்பைக் பண்ணவும் முடியாது. பால் போய் கிரவுண்ட ஹிட் பண்ணா அதுக்கு பேரு வாலிபாலே கிடையாது. சோ பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு எந்த வித ஷார்ட் கட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். இதை பார்த்துட்டு கென்மாக்கு பயங்கர ஷாக்கா போச்சு. காகியாமா கிட்ட கோச்சுக்காய் டைம் அவுட் முடிச்சுட்டு போறப்போ ஒன்னு சொல்லிருப்பாரு, தைரியமா செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதுக்கான நேரம் அப்படின்னு நினைக்கிறான் காகியாமா செட் பண்ண வரும்போதே இந்தா பறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பால செம்ம ஹைட்டா தூக்கி விடுறான். ஹினாட்டாக்கு அந்த பால பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமா போச்சு. இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் கண்டிப்பா போய் அடிக்கலாம் அப்படின்னு செம்ம சந்தோஷமா இருக்கான். கென்மா வந்துட்டு இவன் வேணும்னே தான் இப்படி சென்டர்ல செட் பண்ணிருக்கான். நாங்க 3 பிளாக்கர்ஸ் இருக்கோம், ஆனா இது குவிக் அட்டாக்கும் கிடையாது. நிறைய ஸ்பைக்கர்ஸ் ஹைட்டான பால அடிக்கிறது கஷ்டப்படுவாங்க. அப்புறம் ஹினாட்டாக்கு எதுக்கு இவன் இப்படி செட் பண்ணா? ஹினாட்டாவோட வெப்பனே அந்த ஒரு ஃபாஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி கென்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் காகியமாவோட ஐகானிக்கான டைலாக் பிளே ஆகுது. யூ கேன் ஃபிளை ஈவன் ஹையர். அந்த நாள் வரும்போது உன்னோட கிரவுண்ட் தரையில படும்போது அது பூம் அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு சவுண்ட் எஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருப்பான் அதே மாதிரி சீன் அங்க நடக்குது. ஹினாட்டா தரைய மிதிச்சுக்கிட்டு அப்படியே அந்த க்ரோஸ் சிறகெல்லாம் விரிச்சுக்கிட்டு பறக்கும் பாருங்க, அந்த மாதிரி அந்த கூட்டை விட்டு தெரிச்சுக்கிட்டு வெளியே வரா. 3 பிளாக்கர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கும் மேல ஜம்ப் பண்ணி செம்மையா பிளாக்கே இல்லாத மாதிரி ஸ்ட்ரைட்டா அடிச்சு ஏத்துறான் பால. இவனோட பவரே ஸ்பீட் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவன் எப்படா இந்த ட்ரிக் எல்லாம் கத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி கென்மா ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்கான் ஹினாட்டாவை. இப்போ காகியாமா ஜம்ப் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்றான், அந்த பால் எப்படியோ அவுட்ல போய் விழுந்துருது. இப்போ நக்கமோல 2ஆம் நம்பர் பிளேயருக்கு பதிலா ஈனோவாக்கா உள்ள வரா. இதை பார்த்தோன்னே ஹினாட்டாக்கெல்லாம் சந்தோஷமாயிருது. ரெண்டு பேருமே சந்தோஷத்துல மாத்தி மாத்தி பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இப்போ கென்மா மறுபடியும் ஹினாட்டாக்கு தான் சர்வீஸ் ஏம் பண்ணி அடிக்கிறான், ஆனா இந்த வாட்டி டைச் ரிசீவ் பண்றான். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு கென்மா புரிஞ்சுக்கிறான். அந்த பால காகியாமா ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா அங்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கண்டுபிடிச்சிடறான். அங்க அடிக்கலான்னு பார்த்தா அங்க ஈனோவாக்கா டக்குன்னு கையை விட்டு பிளாக் பண்ணிடுறான். உழுக போற பால எப்படியோ காகியாமா உழுந்து ரிசீவ் பண்றான். அந்த பால டனகா சென்டர்ல மறுபடியும் செம ஹைட்டா தூக்கிட்டுறான். ஹினாட்டாக்கு இப்பயுமே சந்தோஷமாயிருது, செம்ம சூப்பரா ஜம்ப் பண்ணி அவங்க கையில வச்சு வெளியே தெரிக்க விட்டுறான். இப்போதைக்கு கராசனோ டீம் செட் பாயிண்ட் வந்துடுறாங்க. இப்போ ஹினாட்டா சர்வீஸ் பண்றான், யாமாமோட்டோ ரிசீவ் பண்ண கென்மா வந்துட்டு பின்னாடி ஈனோவாக்காக்கு செட் பண்றான். ஈனோவாக்கா அடிக்கிறது சூக்கி கையில பட்டு மெதுவாகுது. இதோட முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு வர்றாங்க. காகியாமாவை ஆசைக்கு செட் பண்ண கூரை அப்படியே உள்ள வந்து கையை விட்டுறான். இப்போ அப்படியே நெக்கமோ டீம் சிங்க்ரனைஸ்ட் அட்டாக்கு வர்றாங்க. யாமாமோட்டோ செம்மையா லைன் டு லைன் அடிக்கிறான், இருந்தாலும் ஹினாட்டா அதை கரெக்டா நோட் பண்ணி சூப்பரா ரிசீவ் பண்றான். அவன் எடுத்த விதத்துல டைரக்டாவே ஃபர்ஸ்ட் டச்ல நெக்கமோ கோட்டுக்குள்ள போயிடுச்சு. எல்லாருமே அவங்க முன்னாடி இருந்தனால பின்னாடி பால் விழுந்து டைரக்டா ஒரு பாயிண்ட் ஆகுது. சோ செகண்ட் செட் கராசனோ டீம் எடுக்கிறாங்க. கென்மா சைடு சேஞ்ச் ஆகும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஹினாட்டாவோட ஃபுல் ஜம்ப் இல்லாம காகியாமாக்கு எப்படி அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்லி எனக்கு புரியல. ஆனா அதையும் தாண்டி அவனே ஹினாட்டாவோட ஃபுல் ஜம்ப் வேற வெளியே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறான். நெக்கமோட்டோவுமே ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பேர் ஆஃப் டெவில்ஸ் அப்படின்ட்டு. அப்ப யாமாமோட்டோ ரொம்பவே அப்செட்டா தலையை தொங்க போட்டுருக்கத பார்த்துட்டு கூற வந்துட்டு டே நீ அடிச்ச சூப்பரான ஸ்ட்ரைட் ஸ்பைக்ஸ் ஆட்ரா, செம்மையா அடிச்சா, அதெல்லாம் எதுவும் நினைக்காத, செம்மையா இருந்தது, நீ பிராக்டிஸ் மேட்ச்ல எப்படி பண்ணி அதோட சூப்பராவே பண்ண அப்படின்ற மாதிரி அவனை செம்மையா மோட்டிவேட் பண்றான். அப்புறம் இந்த ஹினாட்டாவோட அட்டாக் ஆல்மோஸ்ட் நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் டிலேவா ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா மாட்டிரும் அப்படின்னு ஈனோவாக்கா கிட்டே சொல்றான். கென்மா மனசுக்குள்ளே நினைக்கிறான் கூற வந்து எப்பவுமே எல்லாரையும் மோட்டிவேட் பண்றதுல பெஸ்டான ஒருத்தன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சடனா ஒரு பிளாஷ்பேக் போகுது. அங்கேயுமே கூற வந்து எப்பவுமே கென்மாக்கு சூப்பரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் தப்பா எடுத்தா கூட இவன் இப்படி எடு அப்படின்னு சூப்பரா மோட்டிவேட் பண்ண தான் செய்வான். கென்மா வந்துட்டு என் கூட எல்லாருக்கெல்லாம் போர் அடிக்கும், நீ வேற யாராவது போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்ல நீ சூப்பரா கத்துக்கிற, நீ ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னரா இருக்க, நீ ஸ்மார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவான். அதுக்கப்புறமா தான் கூரோ கென்மாவை ஒரு வாலிபால் கோர்ட்டுக்குள்ளேயும் கூட்டு போவான். அங்க கோச் வந்துட்டு என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல லாட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாட கூட்டு போவாரு. எல்லாரும் அன்றாம் பாஸ் தப்பு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கூர மட்டும் அன்றாம் பாஸ்ல சூப்பரா ரிசீவ் பண்ணி தருவான். அப்போ கென்மா அந்த பக்கம் கை காட்டி அது ரொம்பவே கூலா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். ஆமா அதுக்கு பேர் தான் ஸ்பைக் அப்படின்ட்டு கூற சொல்றான். ஆனா அதை அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு ஹைட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி ஒரு வாய்ஸ் வந்துட்டு அவ்வளவு ஹைட் இல்ல அப்படின்னா நெட்ட ஷார்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது. யாரான்னு பார்த்தா நெக்கமோட்டோ தான் அங்க வர்றாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் கூரவால சரியா அடிக்கவே முடியல, ஆனா அதுக்கப்புறம் அவன் கையில சூப்பராவே அது அட்டாச் ஆயிடுது. அதை அடிச்சதுக்கு அப்புறமா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அவங்க ரெண்டு அங்கதான் நெக்கமோட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்காங்க. சோ அவர் அவங்களுக்கு அப்பவே பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் கூர வந்து டெய்லி கென்மா லாடவாடான்னு சொல்லி எல்லா நாளும் கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கா. மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த சீடியில வாலிபால் மேட்ச்ல உட்காந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கென்மா டிவில பாத்துக்கிறப்ப திடீர்னு கூர இங்க பாருங்க வேற லெவல்ல இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு அவ்வளவு சூப்பரா செட் பண்ணாண்டா அப்படின்ற மாதிரி அதை ரொம்பவே எக்ஸைட்டிங்கா சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூர வந்துட்டு ஏன் கென்மா நீ ஏன் செட் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறமா தான் கென்மா செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே செய்வான். நமக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூர அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி செம்மையா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கராசனோ சும்மா இருப்பாங்களா, அவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிவார்டு எந்த டீமுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு கேப்டன்ஸும் பாத்துக்கிட்டு போறாங்க. சோ இப்போதைக்கு இந்த ஒரு ஃபைனல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. பால் ரேலியா கிட்ட இருக்கப்ப காகியாமா வந்து டனகாக்கு செட் பண்ண டனகா சூப்பரா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்த ஒரு ரேலியில லவ் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்த ரேலியில காகியாமா மறுபடியும் சென்டர்ல ஹினாட்டாக்கு செம்ம ஹைட்டா செட் பண்ண ஹினாட்டா இந்த வாட்டி அடிக்கிறதா அவங்க லிப்ரோ விடாம சூப்பரா எடுத்தாரான். அந்த பால யாமாமோட்டோ அடிச்சு சூப்பரா ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். அவன் இவ்வளவு ஃபாஸ்டாவே ஹினாட்டா அடிக்கிற பால ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி நிஷினோயாக்கு கேட்கற மாதிரி நம்ம கோச்சு கை சொல்றாரு. நிஷினோயாவுமே இவங்க லிப்ரோ உண்மையிலே வேற லெவல் தான் அப்படின்னு எப்பவும் போல நினைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நிஷினோயாவுமே அடுத்த ஒரு ரிசீவ் செம்ம சூப்பரா எடுத்தாரா. அது அவங்க லிப்ரோவை பார்த்து ஷாக் ஆகுறான். அந்த பால ஆசிக்கு சூப்பரா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்போ அப்படியே சூக்கி உள்ள வரா. சூக்கி கூரோ ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்கள பத்தி இருந்த எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க. கூரோ சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி கரெக்டா வந்து அவங்களோட அட்டாக்கர் இந்த வாட்டியும் பொத்துறான். அடுத்த ஒரு பால் ஆசி அடிக்கிறது கூரோ கையில போட்டு ரொம்ப ஸ்லோ ஆகுது. அந்த பால யாமாமோட்டோ தூக்கி டிராப் ஆக்கி டனகா விழுந்து ரிசீவ் பண்றான். அந்த பால் நெட்ட நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப சூக்கி கூரோ ரெண்டு பேருமே அமுக்குறாங்க. ஆனா கூரோ கிட்ட சூக்கியால ஜெயிக்க முடியல. கூரோ பத்தி போட்டுறான். அடுத்த ரேலியில டனகா ஒரு பால் அவுட் அடிச்சு விட்டுறேன். இப்ப பாயிண்ட் நெக்கமோ 6 கராசனோ 6 சொல்லி இருக்காங்க. அடுத்து கூரோ போய் சூப்பரா ஒரு ஜம்ப் சர்வீஸ் அடிச்சு அதை டைச்சி விழுந்து சூப்பரா ரிசீவ் பண்றான். அந்த பால காகியாமாவை ஆசைக்கு செட் பண்ண ஆசை அடிக்கிறது கூரோ சூப்பரா ரிசீவ் பண்றாங்க. அதை எடுத்து கொடுக்கும் போதே செம்ம கொடூரமா சிரிக்கிறான். சூக்கி என்னால இவனை பீட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சு சிரிக்கான். சென்டர்ல போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூரோ கத்திக்கிட்டே ஓடி வந்து சென்டர்ல வாங்கி அடிக்கிறான். சூக்கி கையில பட்டு பால் ஸ்லோ ஆகுது. இந்த வாட்டி சூக்கி அப்படியே பின்னாடி இறங்கிடுறான். காகியாமாவும் அவனுக்கு செம்ம ஹைட்டா விட சூக்கி வேற லெவல்ல பறந்து வந்து செம்ம ஹைட்டா ரீச் பிடிச்சு லெவ்வுக்கும் மேல அழகா அடிச்சு ஏத்துறான். இப்போ காகியாமா ஒரு சர்வீஸ் பண்றான். டேப்ல பட்டு ரொம்ப முன்னாடி வந்துருது. அவங்க டீம்ல அதை ரிசீவ் பண்ண ஃபர்ஸ்ட் டச் நம்ம கோட்டுக்குள்ள வந்துருது. அந்த பால காகியாமா ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா அடிக்கிறதே கென்மா மூஞ்சிக்கு நேரம் வந்துருது. அவன் எப்படியே லைட்டா கைய வச்சிடறான். செகண்ட் டச் எப்படியே எடுக்க தேர்ட் டச் கென்மா என்ன முன்னாடி தள்ளி விட்டுறான். ஹினாட்டாக்கு வேற வழி எல்லாம் அப்படியே முன்னாடி வந்து எடுக்கிறான். அந்த பால கென்மா மறுபடியும் ஹினாட்டா கையில அமுக்கி விட்டுறான். ஹினாட்டா படுத்துக்கிறதுனால மறுபடியும் போய் எடுக்க முடியல. அப்படியே கிரவுண்ட்ல விட்டுறான். கென்மா என்னன்னா அப்படியே சூப்பரா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு யாமாமோட்டோக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்குது. நீங்க ரெண்டு பேருமே ஒரு டிஃபரெண்டான வைப்ல இருக்கீங்களேடா, நீங்க ரெண்டு பேரும் ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல ஒன்ல கேட்டிருப்பான். அதெல்லாம் இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கென்மா சொல்லியிருப்பான். ஆனா ரெண்டு பேரும் செம்ம ரைவல்ஸா இருக்காங்க. இப்போ நக்கமோ டீம்ல 9ஆம் நம்பர் செட்டர் ஒருத்தனை பிஞ்சு சர்வரா உள்ள இருக்காங்க. இப்போ பாயிண்ட் நக்கமா 17
17 கராசுனோ 18 சொல்லி இருக்காங்க. அவன் என்ன சர்வீஸ் அடிப்பான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் அடிச்சான் பாத்தீங்களா, அண்டராம் சர்வீஸ், அதே மாதிரி தூக்கி செம்ம ஹைட்டா ஏத்தி விட்டுறான். அந்த பால டைச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு அப்புறம் பாஸ் போட்டுறான், காகியமாவை வந்து செட் பண்ணிடுறான். ஆசையுமே பிளாக்கர்ஸ் கையில பட்டு பால ரொம்ப தூரம் வெளியே தெறிக்க விட்டுறான். ஆனாலுமே அவங்களோட 6 நம்பர் பிளேயர் அவ்வளவு தூரம் இருக்கிற பால சூப்பரா அண்டராம் பாஸ் எடுத்து வந்துடுறான். அந்த பால் ரொம்பவே நெட்ட நோக்கி போய்கிட்டு இருக்குது. கென்மா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அப்படியே லைட்டா ஜம்ப் பண்றான். அந்நேரம் பார்த்தா டக்குனு கூரவும் சேர்ந்து ஜம்ப் பண்ணிடுறான். அவங்க சின்ன வயசுல அடிக்கும் போது சிங்க் ஆகாத பால் இன்னைக்கு அவ்வளவு அக்யூரேட்டா அது சிங்க் ஆயிருக்குது. கூரவும் அவ்வளவு குவிக்கா அடிக்க நம்ம நிஷ்மியா எப்படியோ கஷ்டப்பட்டு அவன் கையை வச்சிடறான். அந்த பால காகியமா ஹினாட்டாக்கு செட் பண்ணி ஹினாட்டா அங்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிடறான். ஆனா அவன் டிராப் போடுற மாதிரி வரும். ஐயோ டிராப் அப்படின்ற மாதிரி 3 பிளாக்கர்ஸ் உஷாராயிடுறாங்க. நம்ம கென்மாவுமே உஷாராய் அப்படியே முன்னாடி ஓடி வரான். முன்னாடி தானே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா தூக்கி அப்படியே பின்னாடி போட்டுறான் கென்மாக்கு. அவன் கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு பின்னாடி ஓட ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. எவ்வளவு ஜம்ப் பண்ணி எடுக்க பாக்குறான். பட் கிரவுண்ட்ல ஹிட் ஆயிடுது. கென்மா அதே இடத்துல அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். கென்மா நீ ஓகே வடா எதுவும் வலிக்கதாடா அப்படின்ற மாதிரி கூற கேட்கறான். வந்து கென்மா என்னன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு நக்கமோ பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே வாயடைச்சு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு ஹினாட்டா என்னன்னா பயங்கரமா ஒரு சவுண்ட் கொடுக்குறான். அவ்வளவு ஸ்டேடியமே அமைதியா இருந்த டைம்ல ஹினாட்டா மட்டும் கொடூரமா கத்திக்கிட்டு கிடக்குறான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு கூரோ என்னடானா திடீர்னு சத்தமா அவன் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ நக்கமோ 17 கராசுனோ 20 சொல்லி பாயிண்ட் இருக்குது. அடுத்து பால் ரேலி ஆகிட்டு இருக்கப்ப யாமாமோட்டோ அங்க இருந்து அடிக்கிறான். இதை டனாகா ரிசீவ் பண்றான். அதை ஃபுல் டீம் சிக்னஸ் அட்டாக் ஓடி வர காயமா ஆசைக்கு செட் பண்றான். ஆசை அடிக்கிறது அவங்க டீம்ல ப்ரோ பின்னாடி விழுந்து ரிசீவ் பண்றான். அந்த பால கென்மா யாமாமோட்டோக்கு செட் பண்ண யாமாமோட்டோ இந்த வாட்டி ஒரு பெர்ஃபெக்ட் லைன் ஷாட் அடிச்சு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து ஆசை ஒரு பாயிண்ட் வாங்குறான். கூரோ அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்ப கூரோ சர்வீஸ் பண்றப்ப நம்ம டீம்ல கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்ண காகியமா வந்து செகண்ட் டச்சே உள்ள அமைக்கி டிராப் போட்டு ஒரு பாயிண்ட் வாங்குறான். கென்மா இப்ப ரொம்பவே டயர்ட் ஆயிடுறான். இருந்தாலும் அவன் ஜம்ப் பண்ணி அவனுமே அவன் பங்குக்கு ஒரு டிராப் போட்டு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து நகமால இருந்து சர்வீஸ் பண்ணி இந்த வாட்டி ஹினாட்டாவே ரிசீவ் பண்ணி காகியமா மறுபடியும் ஹைட்டா செட் பண்ண ஹினாட்டா இந்த வாட்டி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து இப்ப காகியமா சர்வீஸ் போட போறான். இப்ப ஃபுல்லாவே நம்ம கென்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் காட்டுறாங்க. கென்மா இந்த மாதிரி கோட்டை பாக்குறான் அப்படின்றத காகியமா வந்து சர்வீஸ் பண்ண யாமா மட்டும் ஃபர்ஸ்ட் டச்சே ரொம்ப உள்ள தள்ளி கொடுத்துறான். கென்மா வந்துட்டு என்னதான் இலச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். இருந்தாலும் லவ் அவன் மேல மோதி அப்படியே கென்மா கீழே விழுந்துறான். கராசுனோ டீம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பால முன்னாடி வச்சு முன்னாடி ஒரு தள்ளி விட அவங்க லிப்ரோ வந்துட்டு இப்ப விழுந்து எடுக்கிறான். அதையும் கென்மா ட்ரை பண்றா. பட் அவங்க லிப்ரோ வந்து எடுத்துறான். இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள தள்ள பால ஹினாட்டா அடிக்க அதையும் லவ் வந்து பிளாக் பண்றான். அந்த பால டைச் ரிசீவ் பண்ண ஃபர்ஸ்ட் டச்சே உள்ள வந்துகிட்டு இருக்குது. கென்மா எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி போய் கீழே விழுந்து எடுக்கிறான். அவனுக்கு அப்படியே வேர்வையா ஆகுது. அப்படியே வேர்வையெல்லாம் சிந்திக்கிட்டே இது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதையுமே எப்படியோ நெக்கமோ டீம் தேர்ட் டச் கஷ்டப்பட்டு உள்ள தள்ளி விட்டுறாங்க. ஆனாலுமே இது எனக்கு முடியவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கென்மா மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறான். இப்போ காகியம் வந்து டனாகாக்கு செட் பண்ண கென்மா டனாகாக்கும் பிளாக் ஏற போறான். இருந்தாலும் டனாகா அடிச்சிடறான். அவங்க அட்டாக்கர் பின்னாடி இருந்து அப்படியே ரிசீவ் பண்றான். பால் செம்ம ஹைட்டா போகுது. கென்மா செட் பண்ண ரெடி ஆகுறான். அவன் செட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடத்த பாக்குறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் மேட்ச் பண்றப்ப இருந்தது இல்லையா, அந்த ஒரு மொமெண்ட் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த பால கென்மா செட் பண்ண வரும்போது அதை அவன் கையில பட்டு அப்படியே வலிக்கிட்டு பின்னாடி கீழே விழுந்து கிரவுண்ட்ல ஹிட் ஆயிடுது. பால பார்த்தா பால் முழுக்க அவ்வளவு வேர்வையா இருக்குது. எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்காங்க. பால் ஃபுல்லா வேர்வையா இருக்கிறதுனால கென்மாவால செட் பண்ண முடியல போல அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்க ஒருத்தர் சொல்ல, என்னடா இது இந்த மாதிரியா முடியணும், இந்த ரேலி தான் ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. டனாகா நைஸ் சர்வடா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவன் ஸ்கோரை பாக்குறான். பார்த்தா மேட்ச் அங்க முடிஞ்சிருச்சு. காகியமா வந்துட்டு டே மேட்ச் முடிஞ்சு வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கூரவும் அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தவே அப்படியே டப்புன்னு படுத்துறான். அப்படியே அவன் எந்திரிச்சு மறுபடியும் கென்மா கிட்ட போறான். நம்ம இங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் யாரும் சாக போறதும் இல்ல, யாரும் மறுபடியும் உயிரோட வர போறதும் இல்ல. அதே மாதிரி இந்த உலகமும் ஒண்ணும் இங்கே நின்று போக போறதும் கிடையாது. அதனால இன்னுமே இந்த வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதனால இந்த 9x18 மீட்டர் கோட்டுக்குள்ளேயே ஜஸ்ட் பால கிரவுண்ட்ல ஹிட் பண்ண விடாம கடைசி வரை பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு கென்மா சொல்றான். இன்னைக்கு உண்மையிலே இது செம்ம ஃபன்னா இருந்தது அப்படின்ற மாதிரி கென்மா அப்படியே டயர்டாகி படுத்துறான். அப்படியே அவன் கண்ணை திறந்து கூரோவை பார்த்துட்டு, கூரோ எனக்கு வாலிபால் விளையாட சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். கூரோவுக்கே இதை கேட்கறப்ப பயங்கர ஷாக்கா தான் இருக்குது. அப்படியே கென்மா எந்திரிச்சு அங்கிட்டு போறான். திடீர்னு கூரோவுக்கும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. டே நில்றா நில்றா அப்படின்ற மாதிரி கூரோ சொல்றான். என்னடா மறுபடியும் எதுவும் பைத்தியம் ஆயிட்டே அப்படின்ற மாதிரி கென்மா கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி கூரோ இப்ப அப்படியே சிரிக்கிறான். அப்படியே இதை பார்த்து நெக்கமோ பிளேயர்ஸ் எல்லாருமே செம்ம சூப்பரா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு டீமே கடைசியா லைன் அப் பண்ணி தேங்க்யூ ஃபார் த கேம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ஃபைனலி ரெண்டு டீம் பிளேயர்ஸுமே கோர்ட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே ஜாலியா அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கண்ணாடியுமே வந்துட்டு கோச் நெக்கமோட்டோ கிட்ட ஃபர்ஸ்ட் கை கொடுக்குறாரு. அடுத்து நம்ம கோச்சுக்கு கை கொடுக்க போறாரு. அந்நேரம் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம தாத்தா கோச்சுக்காயுமே அவர் கை கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே கை கொடுத்துக்கிறாரு. ரெண்டு டீமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த சீர் அப் ஆடியன்ஸ்க்குமே போய் தேங்க்யூ சொல்லிடுறாங்க. கோச் நெக்கமோட்டோவுமே நெக்கமோ டீம் கிட்ட நீங்க விளையாண்டது இன்னைக்கு சூப்பரான கேம், அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலாகி தேங்க்யூ சொல்றாங்க. கென்மா அப்படியே முடிச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கப்ப ஹினாட்டா வந்து கென்மாவை கூப்பிடுறான். அவன் திரும்பி பாக்குறப்ப காஷியமா உள்ள வந்து நம்ம அடுத்த மேட்ச்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்றான். அது என்னோட டயலாக் அப்படின்ற மாதிரி ஹினாட்டாவும் சொல்றான். அப்படியே ஹினாட்டா மறுபடியுமே வந்துட்டு நம்ம அடுத்த கேம்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். கென்மாவே வந்துட்டு ஆமா அடுத்த கேம்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதோட இந்த ஒரு படமே முடியுது. வெயிட் யாரும் எங்கேயும் போக வேணாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் இருக்குது. அதுல ஹினாட்டா காகியமா யாச்சி 3 பேருமே வந்துட்டு ஒரு கோர்ட்ல நடக்கிற மேட்சை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அங்க ஹோஷியூமி தலைமை வேற லெவல்ல ஜம்ப் பண்றத ஹினாட்டா இப்பவும் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் சூப்பரா அடிச்சு ஒரு பாயிண்ட வாங்கி அந்த ஒரு மேட்சை காமமோடாய் டீம் தான் வின் பண்றாங்க. காமமோடாய் அப்படின்றது நம்ம ஹோஷியூமியோட டீம் நேம் தான். சோ அந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து நான் சொல்றேன் ஏன்ட்டு. அவன் மேட்சை முடிச்சுட்டு அப்படியே மெதுவா ஹினாட்டா காகியாமா கிட்ட நடந்து வரா. அவன் வந்துட்டு நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பார்த்தேன், நீ உண்மையிலே சூப்பரா லேண்ட, இன்னைக்கு இந்த பிரசன்ட்ல யார் லிட்டில் ஜெயிண்ட்ன்றத நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த ஒரு படம் கம்ப்ளீட்டா முடியுது. எதுக்கு ஹோஷிமி இப்ப அப்படி சொன்னா அப்படின்னா, அடுத்த ஒரு மேட்ச் கராசுனோ வெர்சஸ் காமமோடாய் தான். சோ அதுல தெரிஞ்சிடும் யார் உண்மையில லிட்டில் ஜெயிண்ட் அப்படின்றது. அடுத்து இன்னும் ஒரே ஒரு மூவில ஹைக்யூமே கம்ப்ளீட் ஆக போகுது. சோ அந்த மூவி நெக்ஸ்ட் இயர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவரை நம்மளால வெயிட் பண்ண முடியாது இல்லையா, அதனால நம்ம இதை தொடர்ந்து அப்படியே மாங்கா கண்டினியூ பண்ண போறோம். சோ எல்லாருமே அதையுமே தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.